உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோடைய எபிசோட் 7ஓட ரிவ்யூ. நான் ஸ்ட்ரெngth ஸ்ட்ராங்னு சொன்னாலும் நான் பைத்தியம்ன்றதான் என் ரியாலிட்டி ஜி. பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. 50% கெட்டவன்னு சொன்னா 100% நல்லவனும் சொல்லுவேன். அதே சமயத்துல 200% கெட்டவன், மறுபடியும் அதே சமயத்துல 1000% நல்லவன். சார் உங்களுக்கு தெளிவா தெரியுதா இல்லையா? கூட்டத்துல வேணா இன்னும் பேசிட்டு இருக்கானே, எல்லா கிளம்பி போயிட்டு இருக்காங்க என் பாட்டுக்கு. ஒழுங்கா பேசதும் புரியல. என்ன கொடுத்திருக்கீங்க? இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணவங்கலாம் செலக்ட் ஆகிட்டாங்க, ரிஜெக்ட் ஆனவங்களாம் ரிஜெக்ட் ஆகி ஷோ விட்டே வெளியே போயிட்டாங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் ஹோல்ட் ஆகி ஒரு 21 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த 21 பேர்ல இருந்து நாங்கள் ஒரு டாப் 10 வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஆடிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஷோவையே ஸ்டார்ட் பண்ணாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்ட எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் கூப்பிட போறோம். இது ஒரு டெசிஷன் மேக்கிங் எபிசோட். எடுத்த உடனே அங்கே இருக்கிற 21 கண்டஸ்டன்ட்டுக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பரையும் பேனாவையும் கையில் கொடுத்தாங்க. அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெட் நேம் என்ன, நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களை எதுக்காக மக்களுக்கு பிடிக்கும், ஒருவேளை உங்களை பிடிக்காம போச்சுன்னா என்ன காரணமாக இருக்கும், நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுனால பிக் பாஸ் சீசன் 10ல் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும், இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லாரும் உட்காந்து சின்சியராக வேற எழுதிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் எல்லாருமே எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய சென்டர் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பாட் லைட் வரும். அந்த ஸ்பாட் லைட்டை நீங்கள் பார்த்த உடனே 50 பேர் அங்கே ஸ்பாட் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே குடுன்னு 50 பேர் வந்துட்டாங்க. டேய் என்னடா 21 பேர் வந்து நிற்கிறீங்க, 50 பேருக்குமா ஆடிஷன் எடுக்க முடியும், ஒரு ஆள் மட்டும் இல்லைங்க, மற்றவங்கலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அந்த ட்வின்ஸை மட்டும் நிற்க வச்சாங்க. என் பேர் கிறிஸ்டன் கிஷோர், என் பேர் கிறிஸ்டன் கிறிஸ்டப்பா. இந்த ட்வின்ஸ் வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கான டேலண்ட் என்னன்னு சொல்லி கேட்டால் இவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நாங்கள் ட்வின்ஸுங்கிறதே டேலண்ட் தான். இது வரைக்கும் பிக் பாஸ் ஷோக்குள்ள யாரும் ட்வின்ஸாக போனது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் போகிறோம், அப்படி போனால் அதுவே வித்தியாசமாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் அந்த பேப்பர்லையுமே எழுதி வச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனால் அதையுமே ராஜு, டேய் அதை நான் தானே சொன்னேன், அதை போய் எழுதி வச்சிருக்கியான்னு கேட்டுட்டு இருக்காப்ல. இது வரைக்கும் எல்லா சீசன்லையும் ட்வின்ஸ் போனதில்லை, இது நான் சொன்னதை ஏன்டா எழுதி வச்சிருக்க. சரி, இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்லைட்டில் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து நிற்பாங்க. அவங்க என்னென்னலாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே படிப்பாங்க. அதை படித்து முடிச்சதுக்கப்புறமா மீதி 20 பேர் அங்கே உட்காந்துருக்காங்கல்ல, 50 பேர் மாறி மாறி கேள்வியாக கேட்கணும். அந்த கேள்விக்கெல்லாம் இவர் எப்படி பதில் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் டாஸ்க்காக. ஸோ இந்த ட்வின்ஸ் மேட்டரை பார்த்த உடனே அங்கேருந்து ஒரு பையன் கேட்டான், ட்வின்ஸை தவிர்த்து வேறு என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டால், ட்வின்னுங்கிறதே டேலண்ட் தாங்க. சரிடா, அதை தவிர்த்து ட்வின்னு தான், ட்வின்னு, நாங்கள் ட்வின்ஸு, அதை மீறி உனக்கு என்ன வேணும்னு நான் கடைசி வரைக்கும் ட்வின்ஸை தாண்டி வரல, கிளம்புப்பா நீ வந்து பேசி ஜெயிச்ச மாதிரி தெரியலன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ட்வின்ஸ் இந்த ரவுண்டில் நீங்கள் ஜெயிக்கல. அடுத்ததான் ஃபிரோஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாப்புல. இந்த மனுஷன் தான் இருக்கிறதுலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆடிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோவில் பேச வேண்டிய கண்டென்ட்டை கொண்டு வந்து இங்கே பேசி ரிஜெக்ட் ஆகாமல் தப்பி தவறி ஹோல்ட் ஆகிட்டாப்புல. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் ஒழுங்காக பேசுவாரான்னு சொல்லி கேட்டால் அதில் என்ன தெரியுமா எழுதியிருக்காப்புல, நான் 50% கெட்டவன் ஆனால் 100% நல்லவன், அதே சமயத்தில் 200% கெட்டவன் ஆனால் 1000% நல்லவன் நாப்புல. சரி ரைட், அதை கூட விட்டலாம்ல. அடுத்த என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப கோவக்காரன். எந்த அளவுக்கு கோவக்காரன்னா, இது வரைக்கும் எவனையும் கொல்லாமல் விட்டுருக்கேன்ல, அதுவே பெரிய விஷயமா. எனக்கும் என்னை பார்த்தா பயமா தான் இருக்கும். இப்போ வரைக்கும் யாரையும் கொல்லாம இருக்கிறதே பெருசு. இந்த மனுஷன் கடைசியாக ஒரு லைன் எழுதியிருக்காருல, இது வரைக்கும் நான் யாரையும் கொல்லாமல் விட்டு வச்சிருக்கதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதை உண்மையிலேயே அந்த மனுஷன் சுயநினைவோடு தான் எழுதினாரான்னு தெரியல. இதுக்கு ஜட்ஜஸாக இருக்கிற 3 பேரும் இந்த பாருப்பா அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருக்கலாம், இல்லை அதை எடிட்டிங்லேருந்து தூக்கியிருக்கலாம். ஆனால் அந்த லைனை படிக்கும்போது ஜட்ஜஸ்லாம் கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் யாரையும் கொல்லாம இருக்கிறதே பெருசு. என்ன பார்த்தா எனக்கே பயமா இருக்குண்டா. உடனே இந்த மனுஷன் எழுதுனதெல்லாம் பார்த்து கரிஷ்மா இருந்துச்சு கரெக்டாக கேட்டு விட்டாங்க, ஏப்பா எப்படி நீ உள்ளே போனாலும் ரெட் கார்டு தான் வாங்கிட்டு வெளியே போற, அப்புறம் எதுக்கு இது பிக் பாஸ் ஷோன்னு சொல்லி கேட்டால், நான் அதை மட்டும் காட்ட மாட்டேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு ஒரு பதில் வேற. எப்படியோ உள்ள போய் ரெட் கார்டு தான் வாங்க போறீங்க, அது நீங்க ஏன் உள்ள போறீங்க? அண்ட் அடுத்தா கரிஷ்மா வந்தாங்க. கரிஷ்மா என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நான் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியான நேச்சர், வீட்டுக்குள்ளே போனால் 50 பேர் கூடயும் பயங்கரமாக ஃப்ரெண்ட் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருந்தாங்களா. நீ ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளெல்லாம் போறியா அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறு தக்காளி சோறு கேள்விலாம் கேட்டாங்க.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா கேள்வி தனியா பதில் தனியா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாதுங்க. நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இரு, நான் பாட்டு பதிலையும் சேர்த்து சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்குறாங்க பதிலையும் சொல்றாங்க. 2 பேரும் அட் டைம்ல பேசி தலைவலியே வந்து போச்சு. அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்தாப்புல. அவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மணிவண்ணன். அவர் என்ன எழுதியிருந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா நாரதர் வேலை பார்ப்பேன், அழ வைப்பேன், சிரிக்க வைப்பேன், எல்லா மிக்ஸ்டு எமோஷனையும் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா ஒரு லைன் எழுதியிருக்காப்புல. அது என்னன்னா, காமத்தை மட்டும் காட்ட மாட்டேன்னு. நீ காமத்தை காட்ட மாட்டியா, அப்ப வேற யாராச்சும் காட்டுவாங்களான்னு சொல்லி கேட்டா ஆமாங்கிறாப்புல. யாருன்னு சொல்லி கேட்டா MC அரவிந்துங்கிறாப்புல. என்னது MC அரவிந்து காமத்தை காட்ட போறானா, என்னங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா ஆமா பிக்கப் லைன்லாம் சொல்லுவேங்கிறேன். ஓ பிக்கப் லைன் சொல்றதே உங்களுக்கு காமத்தில் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் இவங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் தான் பேரை கெடுத்துக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எப்படியாச்சும் இந்த காமன் மேன் ஷோக்கே செலக்ட் ஆயிடணும்னு மாறி மாறி பேரை கெடுத்துட்டு போயிடுவாங்க போல. நான் பிக்கப் லைன் போடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான். அடுத்ததான் MC அரவிந்த் வந்தாப்புல. அவருக்கு வந்து மக்கள் கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவருடைய ஃப்ளோட்டிங் ஸ்கில்லை வச்சு பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிடுவாராம். அதுலேயும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சீசனில் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால நான் உள்ளே போனேன் அப்படின்னா அந்த சீசனே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாப்புல. அப்போவே ஒரு பிள்ளை எஞ்சி கேட்டுருச்சு, ஏயா ஃப்ளர்ட்டிங்கிறது தான் எல்லா சீசன்லையும் இருக்குது, அதுலேயும் குறிப்பாக நீ போன சீசன்லாம் ஒழுக்கா பார்க்கவே இல்லையா, ஃப்ளர்ட்டிங் உச்சத்தை தாண்டி போனதுனால ரெட் கார்டெலாம் வாங்கிட்டு வெளியே வந்தாங்களே அதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃப்ளர்ட்டிங் மட்டும் இல்லை எல்லாத்தையும் காட்டுவோம்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. எல்லா சீசன்லயும் உள்ள ஆள் இருக்கு, எல்லாருமே பண்றாங்க. ஆனா இதுல வேற சும்மா இருக்காம தளபதி எல்லாம் எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு. தளபதிக்கும் ஃப்ளர்ட்டிங்க்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் ஒன்னும் அந்த தளபதியை சொல்லங்க, அவரு இந்த தளபதி, நான் வந்து இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய தளபதி அப்படி சொல்ல வந்தேன் அப்படின்னு ஒரு சமாளிப்பு வேற. தளபதினா அந்த வீட்டுல எல்லாருமே அரவணைச்சு ஒரு தளபதியா. அடுத்ததான் ரியானா வந்தாங்க. நான் ரொம்ப அன்பானவள் பண்பானவள், கூடவே சேர்த்து கொஞ்சம் கோவக்காரின்னு தான் சொன்னாங்க. அதை பார்த்துட்டு ராப்சிங்கருக்கு என்ன கோவம் வந்துச்சோ தெரியல, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா சைக்கோ பார்த்து மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க நீ நிக்கிறத பார்த்தாலே சைக்கோ மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி திட்டிக்கிறாங்க. எனக்கு என்னவோ நீங்க ஒரு சைக்கோ பார்த்து மாதிரி தெரியுது. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆடிஷன் ப்ராசஸ்னா அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியதே ஜட்ஜஸ் தான். ஆனா இந்த ஆடிஷனை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸே இல்லாட்டா கூட பரவாயில்ல, ஆடிஷன் பாட்டு நடக்கும்ன்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அவங்களே வந்து படிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிறாங்க, அவங்க பாட்டு போய்க்கிறாங்க. இதுல ஜட்ஜஸ்க்கு என்னடா வேலை, அவங்களுக்கு லீவ் கொடுத்து அனுப்ப வேண்டியதானன்ற மாதிரி இருக்கு. அடுத்ததான் ஹைட் கார்த்தி வந்தாப்புல. அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் கண்ணே கேமரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அது கூடவே இங்க இருக்கிறத அங்க சொல்லுவேன், அங்க இருக்கிறத இங்க சொல்லுவேன், அது மூலியமா சுவாரஸ்யத்தை கிளப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி மணிவண்ணன் ஒரு கண்டஸ்டன்ட் வந்தார் இல்லையா, அவர் சொன்னார்ல நாரதர் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் இவர் கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாப்புல. அதை அங்கே இருக்கிறவங்க பிடிச்சிக்கிட்டு இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறதும் அங்கே இருக்கிறது சொல்கிறதும் உனக்கே துரோகம் மாதிரி தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நம்ம ஹைட்டு கார்த்தி அடிச்சாரு பாருங்க ஒரு பல்ட்டி அப்படிங்கிற மாதிரி. நான் ஒன்றும் கெட்ட விஷயத்த சொல்லுவேன்னு சொல்லலையே, இங்கே இருக்கிற நல்ல விஷயத்தை கொண்டு போய் அங்கே சொல்லுவேன், அங்கே இருக்கிற நல்ல விஷயத்தை கொடுத்து இங்கே சொல்லுவேன். ஓ இதுக்கு தான் நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கே போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசி வரைக்கும் சொன்னது ஒன்று, இவர் சமாளிச்சது ஒன்றுன்ற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. வந்து உன்னை பற்றி அன்பா பேசினாரு, அங்கே போய் சொல்லுவேன் இதில் இவர் தான் ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காருன்னு சொல்லி பார்த்தா, ஒரு பக்கத்துல இவர் கிளியர் ஆயிட்டாப்ல. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வீட்டுக்குள்ள ஒரு கேமரா மாதிரி இருப்பேன், யார் யார் என்னென்ன பண்றா எது பண்றாங்கன்றதை நோட் பண்ணி வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்லாம் கரெக்டாக போட்டு கொடுக்கணுமா இல்லையா. ஆனால் அதுக்கு இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அதான் ஆல்ரெடி 100 கேமரா இருக்குது, அப்புறம் எதுக்கு உனக்கு ஒரு தனி கேமரா, உன் கண்ணு எதுக்கு கேமரான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் 100 கேமரா இருக்கு, நீங்க எதுக்கு. அடுத்ததான் கேசவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாப்புல. அவனுடைய நிக் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஐயோ அப்படின்னாப்புல. தம்பி நான் கேட்டதுக்கு ஒன்றும் தப்பா எடுத்துக்காத, நிக் நேம் சொல்லு அப்படின்னா ஐயோ அப்படின்னாப்புல. என்னன்னு கேட்டா ஐயோ அப்படிங்கிறது தான் அவர் நிக் நேமேவா கொடுத்துருக்கீங்க. அப்புறமா நான் ரொம்ப ஹியூமர் சென்ஸான பையன், உள்ள போனா பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன், நக்கல் பண்ணுவேன், நையாண்டி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அம்புட்டு பேர் பரபரன்னு கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஏதாச்சும் பதில் சொல்லுவாரான்னு சொல்லி பார்த்தா கராத்தே கத்துருக்காப்ல. ஏ என்னையா கேள்வி கட்டுருக்காங்க நீ ஊண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருப்பான்னு உட்கார வச்சிட்டாங்க. ரிலேட்டபிள் கான்டென்ட் பண்ணுவேன், இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அடுத்ததான் சம்யுக்தா வந்தாங்க. இவங்க ஒன்றும் சாதாரணப்பட்ட சம்யுக்தா கிடையாது, மாஸ் சம்யுக்தால. இவங்களுக்கு ஒரு பெட் நேம் வைப்பாங்கன்னா என்ன வைப்பாங்களான்னு சொல்லி கேட்டா, BB10 உடைய பெஸ்ட் கண்டஸ்டன்ட், அதாவது பெர்ஃபெக்டான கண்டஸ்டன்ட்டே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப அரகண்டா இருப்பாங்களாம், ஓவர் திங்க் பண்ணுவாங்களாம், ரிவெஞ்ச் எடுப்பாங்களா, மூஞ்சில் அடிச்சாப்புல பேசுவாங்களாம். உடனே கேட்டாங்க,
ஏமா பெர்ஃபெக்ட்னு சொன்னேன், ஆனா உனக்குள்ளேயே இவ்வளவு ஃபிளாஸ் இருக்குன்னு நீயே சொல்ற, அப்புறம் எப்படி பெர்ஃபெக்ட்னு கேட்டாங்க. இவ்ளோ ஃபிளாஸ் சொல்லிருக்கீங்க, நீங்க எப்படி பெர்ஃபெக்ட் ஆக முடியும்? சோ சம்யுக்தாவுடைய மாசு போன ரவுண்ட்ல மட்டும் இல்ல, இந்த ரவுண்ட்லயுமே தமாஸ் ஆகி போச்சு. ஈவன் வந்து ராஜி கூட சொல்லிருப்பாப்ல, நீங்க மாசா பண்ணல, கேள்வி கேட்டவங்க தான் பயங்கர மாசா கேட்டாங்கன்னு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே உங்களுக்கு பதில் சொல்ல முடியாம மாத்திட்டாங்களா, அதான் மாஸ். அடுத்த பிரியங்கா பால் அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் வந்தாங்க. உங்களுடைய பெட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா திருட்டு கொட்ட பிரியங்கா அப்படின்றாங்க. சரி, உன்னை பத்தி சொன்னா நான் ஒரு பைத்தியம்ன்றாங்க. எல்லா கூட ஈஸியா ஜெல் ஆயிருவேன்னாங்க. விஜய் சேதுபதியே வந்தா கூட எனக்கு பிடிச்சி போயிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேஸ் அவுட் சொல்லிட்டு கண்டஸ்டன்ட் வந்தார் பார்த்தீங்களா, அவர் மாதிரி தான். கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சான்னு சொல்லி கேட்டா இவங்க ஒரு பக்கம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்டிருக்காங்க. யாருமே வெறுக்க மாட்டாங்க அப்படி நீங்க ஒரு மனுஷன் கிடையாது. உங்களை எனக்கு பிடிக்காது, உங்க ஆட்டிட்யூட் எனக்கு பிடிக்கும். அடுத்ததா அபிநயா அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் வந்தாங்க. நான் ரொம்ப சவுண்டு பார்ட்டி அண்ட் அது மட்டும் இல்லாம நான் தான் கிட், 20 வயசு தான் ஆகுது, 20 வயசுல ஒரு பொண்ணு டைட்டில் வின் பண்ணிருக்கான்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்டரியில் அந்த மாதிரி யாரும் வின் பண்ணதே கிடையாது, அந்த ஹிஸ்டரியை மேக் பண்ண போறது யாரும் நினைக்கிறீங்க, அது நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்துச்சு. உடனே அங்க இருக்கிறவங்கலாம் சவுண்டு பார்ட்டிங்கிற, ஆனா இது வரைக்கும் எங்கேயும் நீ சவுண்டு கொடுத்து பார்த்ததே இல்லையா, ரொம்ப சைலண்டாலாம் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றது கூட பரவாயில்ல. கிட்டுன்னு சொல்ற, 20 வயசு ஆகுது, உன்னை எப்படி நீ கிட்டுன்னு சொல்வேன்னு சொல்லி அதையும் முடிச்சு லாக் பண்ணி விட்டாங்க. நீ 20 இயர்ஸ்னா ஃபர்ஸ்ட் கிட்ஸே கிடையாதுமா, நீ எங்க காலேஜ் சரி, இந்த 2 பாயிண்ட்ல தான் பயங்கரமா லாக் பண்ணிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மக்களோட இருந்து மக்களா வந்த காமன் மேன் அப்படின்னாங்க. போய் மக்களோடவே இருட்டாங்க. சரி, கண்டஸ்டன்ஸ்லாம் கடந்து பயங்கரமா போராடிட்டு இருக்காங்களே, நம்ம ஜட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருந்தாங்களே, அவங்கள எங்க காணோம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்ததுக்கு அப்புறமா தெரியுது அவங்க 3 பேரும் பீலிங்ல உட்காந்துருக்காங்க. என்னப்பா பீலிங்னு சொல்லி கேட்டா, சம்பளம் வாங்குறது என்னமோ நாங்க 3 பேர் தான், ஆனா எங்களுக்கும் சேர்த்து அவங்க தானே உழைக்கிறாங்கன்னு ஃபீல் பண்றாங்களாம். ஐயோ, நீங்க ஏதாவது பண்ணுங்க. அடுத்த காமாட்சி அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் வந்தாங்க. அவங்களுடைய நிக் நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது குவீன் ஆஃப் டிரைவிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா போன ஆடிஷன்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க ஒரு கேப் டிரைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க கேப் டிரைவராக இருக்கிறதுனால தினம் பலதரப்பட்ட மக்களை பார்ப்பாங்க, பலதரப்பட்ட அனுபவங்கள்லாம் கிடைக்கல. அந்த அனுபவங்கள்லாம் கொண்டு போய் பிக் பாஸ் வீட்டில் கொட்டுன்னு கொட்டினா அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஆளு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க போல. அதை வச்சு இவங்க லாக் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வெளியே இருக்கும்போது ரூமில் கொஞ்சம் ஏசி அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அங்கேயே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, நீங்க பிக் பாஸ் வீட்டுக்கு போய் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. பலதரப்பட்ட மக்களை பார்த்திருக்கேன்னு சொல்லிருக்கீங்க, நீங்க அது ஒரு ஏசிக்கே நம்ம பேல சண்டை போட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசுறத பார்த்தாலே கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சண்டை போடுறது தான் என்டர்டைன்மெண்ட்னா அதை கூட பண்றதுக்கு நான் ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி கேட்ட எல்லா கேள்விக்குமே ஓரளவுக்கு அங்க தெளிவா தான் பதில் சொன்னாங்க. என்ன பண்ணணுமோ அந்த இடத்துல நான் அதை பண்ணுவேன்னு சொல்றேன். அந்த அடுத்த ஜார்ஜ் வந்தாப்புல கோயம்புத்தூர்காரு நக்கலா பேசினாப்புல, நையாண்டியா பேசினாப்புல, ஜட்ஜஸ் எல்லாம் வச்சு சிறப்பா செஞ்சு விட்டாப்புல, அந்த கோவத்துல ஹோல்டு போட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம்ல, அதே மனுஷன் தான். அண்ட் இங்கேயுமே வந்து சிறப்பா பேசினாப்புல, கேட்ட கேள்விக்கெல்லாம் அது எல்லாத்தையும் கேட்டு பொறுமையா கரெக்டா பதில் சொன்னாப்புல, அதை கூட வந்து ஜட்ஜஸ்லாம் இப்பயுமே பாராட்டினாங்க. போன ரவுண்ட்லயே கிரீன் கார்டு வாங்கிட்டு போக வேண்டிய மனுஷன் இந்த ரவுண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டாப்ல. இருக்கிறவன் டென்ஷன் ஆகி கத்துறான், அவங்க எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி பதில் சொன்னார். அடுத்த ஐஸ்வர்யா அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் வந்தாங்க. எங்களுடைய நிக் நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் தான் பிக் பாஸ் உடைய டைட்டில் வின்னர் அப்படின்னாங்க. சரி, எதனால மக்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கேட்டா நான் ஃபேக்கா இருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. சரி, எதனால மக்களுக்கு உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி கேட்டா சொம்பு தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆன்சர் பண்ணாங்க. அண்ட் போன ஆடிஷன்லயே பார்த்துருப்பீங்க இவங்களுக்கும் இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் பயங்கரமா மோதல் போயிட்டு இருந்துச்சு, அபிநயா அண்ட் ஐஸ்வர்யா. அந்த பகையை அபிநய் இன்னும் மறக்கல போல இருக்கு. அங்கேருந்து எதிர்த்து நீ தான் அக்செப்டன்ஸ் சொல்றல, இப்போ உன்னை துரத்தி விட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் போவேன், நான் உண்மையிலே டிசர்விங் இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் போவேன்னு சொல்லிட்டு இந்த புள்ள ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லாம் பாப் சிங்கர் ராப் சிங்கர்லாம் அப்படியே பின்னாடி பாடிக்கிட்டே போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆன்சர் சொல்லிக்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிடுச்சு இந்த புள்ள. பின்னாடி போய் அடுத்ததா புகழேந்தி அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாப்புல. இந்த மனுஷன் பெங்களூர் சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால எனக்கு பெங்களூர் தமிழ் தான் வரும், ஸோ பெங்களூர் தமிழை வச்சு கிண்டல் பண்றதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை முட்டாப்புல. அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ நீங்க மக்களை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்ல வரீங்களா? பெங்களூர் தமிழை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க, தமிழ் மக்களையே நீங்க குறை சொல்றீங்களா? அப்ப தமிழ் மக்கள் கிட்ட தான் நீங்க ஓட்டு கேட்க போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த பையன் வந்துட்டு முன்னாடி பேசும்போது கூட பெங்களூர் தமிழ்னு தெரியல, இப்போ கோவத்தில் பேசும்போது பையனுக்கு தமிழே வரமாட்டுது, அப்படி கஷ்டப்பட்டு பேசுறாப்புல. இருந்தாலும் நல்லா பேசினார், அது உண்மையிலே பாராட்டணும். அப்போ கூட அவர் என்ன சொன்னார்னா, நான் பெங்களூர் தமிழ் பேசும்போது இங்கேயே ஒரு சில பேர் கிண்டல் பண்ணாங்க, அதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லதான் செஞ்சாப்புல. நிறைய பேர் இங்க சிரிக்கிறாங்க, கேலி பண்றாங்க, சொல்லுங்க ஒண்ணுங்கன்னு சொல்லி பேசுறாங்க,
சிரிக்கிறாங்க. இதுல வர ட்வின்ல ஒரு பையன் எந்திரிச்சு நீங்க தான் பெங்களூர்ல இருந்து வரீங்கல்ல, கனடா பிக் பாஸ்க்கு போக வேண்டியதுனா எதுக்காக தமிழ் பிக் பாஸ்க்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்குமே அந்த பையன் நான் என்ன கனடாவா பேசுறேன், நான் தமிழ் தானே பேசுறேன், அதனால தான் தமிழ் பிக் பாஸ்க்கு வந்திருக்கேன் அப்பயும் கரெக்டான பதில் தான் சொன்னாப்ல. தமிழ் பேசுற தமிழ் ஆடியன்ஸ் தமிழ் தான் புரியுங்க. நானே தமிழ் பேச ட்ரை பண்றேன்னு தான் சொன்னேன். அடுத்த சந்திரமதி அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் வந்தாங்க. இவங்க பிக் பாஸை நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் சண்டையும் போடுவேன், காலையில் சண்டையை பிடிச்சிட்டு ஈவினிங் என்ன பண்ணுவேன், 50 பேருக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் நீயா இருக்க போறது இல்லை, நீ நடிக்க தான் போறியா அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டாங்க. காலையில சண்டை போடுவேன், நைட் ஃபீட் பண்ணுவேங்கறீங்களே, நடிக்கிறீங்களா? எல்லாமே பண்ண கூடாதா? அண்ட் அடுத்த சம்சி அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் வந்தாங்க. அவங்களுடைய நிக்நேம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஏன் உங்களை பிடிக்காம போகும் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு நான் வந்து முரண்டு பிடிப்பேன், அதிகமாக பேசுவேன், ஒருவேளை அதனால மக்களுக்கு பிடிக்காம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் திருநங்கை அப்படிங்கிறதுனால அதை பற்றி எதுவும் பேசினாங்களா என்னன்னு தெரியல, நமக்கு பெருசாக காட்டல. ஆனால் இவங்க கேள்வி கேட்கும்போது என்ன கேட்டாங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு கூட இந்த பிள்ளை ரொம்ப கிளியரான ஆன்சர் கொடுத்துச்சு. இங்கே இருக்கிறதுலே நான் மட்டும்தான் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்வி சரி, ஆனால் என் கூடவே இன்னொருத்தவங்களும் இருக்காங்கல்ல, அப்போ அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யுது, அப்புறம் எப்படி நான் அந்த அட்வான்டேஜாக யூஸ் பண்ண முடியும், சரியான கேள்வியும் கேட்டுச்சு. அப்படி சொல்ல போனா இங்க ஒருத்தங்க ஆல்ரெடி இருக்காங்களே. அண்ட் அடுத்தா கவின் 11 அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் வந்தாப்புல. கண்டிப்பாக இந்த கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முந்தின ஆடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி வந்து நாய் மாதிரி நடிக்க சொல்லியிருப்பாப்புல. அந்த பையனை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக நடிச்சு காமிச்சிருப்பாப்புல. சரி இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக நடிச்சிருக்காரு, கண்டிப்பாக அந்த பையனை செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் ஹோலில் போட்டு விட்டாங்க. இப்போ இந்த ரவுண்டுக்கு வந்துட்டாப்புல. இங்கே வந்து அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு என்ன ஏன் பிடிக்காம போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் ரொம்ப சென்சிட்டிவ், விட்டு கொடுத்துருவேன், கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாப்புல. இந்த மாதிரிலாம் பண்ணால் பிக் பாஸ்க்கே செட் ஆகாதே அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்டாங்க. பட் கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா பதிலும் சொல்லிட்டாப்ல. அது வீட்ல பண்ணலாம், பிக் பாஸ்ல பண்ண முடியாது. என்னோட வீடா நான் நினைப்பேன். அடுத்த சரண்யா அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் வந்தாங்க. நான் அவங்கள பத்தி சொல்லும்போது நான் ரொம்ப ஃபன்னு, கரேஜ், போல்டு, டாக்கட்டிவ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே டாக்கட்டிவ்ங்கிறியே என்கிட்ட எங்கேயாச்சும் பேசியிருக்கியா, நீ பேசி நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரவிந்துங்கிற பையன் எஞ்சி கேட்டேன். உடனே அதுக்கு சரண்யா புள்ள, நீ என்கிட்ட பேசினதாண்டா நான் பேசுறேனா இல்லையான்னு உனக்கு தெரியும், எப்போ பார்த்தாலும் கரிஷ்மா கூடயே பேசிக்கிட்டு இருந்தா நான்லாம் பேசுறேனா இல்லையான்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து போட்டு விட்டாங்க. ஸோ இதெல்லாம் வேற நடக்குதா அப்படிங்கிறதுல இவங்க சொல்லி நமக்கு தெரிய வருது. கரிஷ்மா கிட்ட தானே பேசுறீங்க, அப்புறம் எப்படி நான் பேசுறது உங்களுக்கு தெரியும்? அடுத்த டோனி ஜெய் அப்படிங்கிறவர் வந்தாப்புல. அவர் வந்து ராப் சிங்கர், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அண்ட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பேன், ரொம்ப நேர்மையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாப்புல. இதுக்கு முன்னாடி ரூம்ல இருக்கும்போது 2 பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க போல இருக்கு. அது பக்கத்துல நின்னுட்டு நல்லா சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு போல. அதை ஒருத்தர் இருந்துச்சு, அப்ப எங்க நீங்க தடுத்து விட போகலன்னு சொல்லி கேட்டா, ரொம்ப நேர்மையானவங்க, அது என்ன சண்டை அதுன்னு தெரியாமலாம் மூக்கு நுழைக்கிற ஆள் தான் கிடையாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அது ஒரு நேர்மையான சண்டைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் போய் மூக்கையை நுழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேர்மையா பேசிட்டு இருந்தாப்புல. எல்லாருக்கும் நல்லது நடக்கும்ன்ற பட்சத்துல நான் அப்படி என்னுடைய பேச்சில் வீரி இருக்கும். அண்ட் ஃபைனலா சுகுமாரன் அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் வந்தாப்புல. கண்டிப்பா இந்த கண்டஸ்டன்ட் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்லேயே கொஞ்சம் ஃபெமிலியரான பையன் அப்படின்னா இவர் தான். எஸ்எஸ் மியூசிக்ல ஆங்கரா இருக்கிறதுனாலே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதையே ஒரு விஷயமா எடுத்து லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க எல்லாரும் காமன் மேன் கேட்டகரியில் வந்திருக்கோம், ஆனா நீ அப்படி கிடையாது, நானே வந்து நீ செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு உங்க கூட போட்டோலாம் எடுத்திருக்கேன், அப்புறம் எப்படி நீ காமன் மேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த பையன், நான் ஒன்றும் அவ்வளோ பிரபலம்லாம் கிடையாது, ஒரு இடத்துல ஆங்கரா இருக்குன்னா அதனுடைய ப்ரொஃபஷன் ஆங்கரா இருக்கேன், அவ்வளோதான், அதை மீறி நான் ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் பேசிட்டு இருந்தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விஜய் சுகுமாரன் அப்படிங்கிற பையனுடைய இந்த ஆடிஷன் ப்ராசஸை மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கும் தோணுச்சு. இதுக்கு முன்னாடி ரவுண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் காமிச்சிருக்கும். இந்த பையனுக்கு மட்டும் ஒரு 3-4 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஓடிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவன் இந்த ஆடிஷன் ப்ராசஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பையனுடைய ஆடிஷன் ப்ராசஸை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. உங்களோட புரிதல் தப்பு. ஒருவேளை இருக்கிறதுலே இந்த பையன் தான் கொஞ்சம் ஃபெமிலியரான பையனா இருக்கான், அதனால இவனுடைய கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு எதுவும் பண்றாங்களா, இல்ல ஸ்பெஷல் கோட்டான்னு சொல்லி எதுவும் இருக்குதா அப்படிங்கிற டவுட் எல்லாம் ஹெவியா வரதான் செய்யுது. அது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரியல. ஒரு வழியா 21 பேர் ஆடிஷன் படி முடிச்சாச்சு. இந்த 21 பேர்ல இருந்து நாங்க 10 பேரை செலக்ட் பண்ணிருந்தோம் சொல்லியிருந்தோம்ல. ஐ அம் வெரி சாரி, எங்களுக்கு மேலிடத்துல இருந்து ஒரு நியூஸ் வந்துருச்சு. எப்பயுமே மேலிடத்துல இருந்து நியூஸ் வரும், சொல்லி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 10 பேர் கிடையாது, வெறும் 5 பேர் தான் செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிரகாசமா இருந்த 50 பேர் முடிஞ்சு புஷ்னு ஆஃப் ஆகி போச்சு. அந்த 5 பேர் யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் 10ல 5 பேரா குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, MC அரவிந்த், ஹைட் கார்த்தி, மணிவண்ணன், அபிநயா, கரிஷ்மா, சரண்யா, ஜார்ஜ், சுகுமாரன், சம்யுக்தா அண்ட்
பிரியங்கா பால் இந்த 10 பேரை தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அபிநயா அண்ட் ஐஸ்வர்யா இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான கிளாஷ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுல்ல. இன்றைக்குமே அவங்க 2 பேரையும் நிற்க வச்சு உங்கள் 2 பேரில் யார் செலக்ட் ஆகணும் ரிஜெக்ட் ஆகணும்னு சொல்லி கேட்கும்போது அபிநயா பிள்ளை ஐஸ்வர்யா ரிஜெக்ட் ஆகி வெளியே போட்டோம், நான் தான் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. ஆனால் அதே இதை ஐஸ்வர்யாட்ட கேட்கும்போது நான் போனாலும் பரவாயில்லங்க, ஏன்னா இந்த ரவுண்டு நான் சரியாகவே பண்ணல, என் கூட இருந்த அம்பட்டு பேரும் பைத்தியக்கார மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க, இது என்ன ரவுண்டு என்னன்னு எனக்கு ஒன்று புரியல, அதனால அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதனால அவங்களே செலக்ட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையாக பேசி இந்த ரவுண்டில் அந்த புள்ள ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா திக்குன்னு வச்சிருந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால் இருக்கிற 10 பேர்லேருந்து 5 பேராக கம்மி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த 5 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் அப்படிங்கிற மாதிரி பிராங்க்லாம் பண்ணிட்டு நீங்க யாருமே ரிஜெக்ட் ஆகல. இதுல கொடுமை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் மொத்தமா 7 ரவுண்ட் எடுத்து முடிச்சிட்டாங்களாம். இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா வீடியோ காலில் வாங்க கேள்வி கேட்போம்னாங்க, கேள்வி கேட்டாங்க. சரி ரைட், அடுத்து என்ன, நீங்க நேரா வாங்க 15 பேரா உட்கார வச்சு ஒரு கேள்வி கொடுத்து பேச விடுவோம், பேசுங்கன்னாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி கேட்டால் திரும்பவும் தனியாக உட்கார்ந்து கேள்வி கேட்போம்னாங்க. மறுபடியும் என்னன்னு சொல்லி கேட்டால் அந்த பஸ் டாஸ்க்கு சேர் டாஸ்க்கு இதில் யாரையுமே எவிக் பண்ணல, அது தூக்கி ஓரமாக வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தனியாக வாங்க கேள்விக்கு போவோம், இல்லை 2 பேரை விட்டு கேள்வியும் கேட்போம், உங்களுக்குள்ள கேள்வியும் கேட்க விடுவோம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் கேள்வியாக கேட்டீங்க, அடுத்த ரவுண்டு மறுபடியும் கேள்வி கேட்போன்னு இருக்கிற எல்லா ரவுண்ட்லையும் கேள்வி மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தா அங்கே வந்திருக்க கண்டஸ்டன்ட்டும் பார்க்குற ஆடியன்ஸும் பாவம் இல்லையா? அதுலேயும் வித்தியாசமான கேள்வியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரே கேள்வி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் என்ன பண்ணுவீங்க, எதனால உங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பணும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா என்ன மாற்றம் வரும், என்ன சுவாரஸ்யத்தை உருவாக்கு, இதுக்கு ஒருத்தன் எவ்வளோ தாங்க பதில் சொல்லுவான்? ஒரு வாரமாக ஊற போட்டு அந்த கேள்வியை மறுபடியும் கேட்டா அவன் ஒரு மாதிரி சைக்கோ ஆயிட மாட்டான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஜட்ஜா போயிடணும், எப்படியாச்சும் படிச்சு இடிச்சு பாஸ் ஆகி கோர்ட்டுக்கு இல்லை இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோக்கு ஜட்ஜா போயிட்டோம்னா எந்த வேலையும் இல்லை. என்ன சார் கரிஷ்மாவை செலக்ட் பண்ணிட்டுமா, கரிஷ்மா யூ ஆர் செலக்டட். வேற யார் ரிஜெக்ட் பண்ணும்? ஜார்ஜ் ஹோல்டில் போட்டுமா, ஜார்ஜ் யூ ஆர் ஹோல்டு. சரண்யா இப்படி இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு பதில் சொன்னா மட்டும் போதும் போல, ரொம்ப ஈஸி ஜாப். ஏதோ பிக் பாஸ் காமன் மேன் புதுசாக ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்தோம். கடைசியில் இருக்கிறதுல இவ்வளோ போராக போக முடியுமான்ற அளவுக்கு ஒரு ஷோ கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அக்னி பரீட்சையில் காப்பி அடித்து எடுத்தீங்க, அந்த ஷோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்கள மாதிரியே ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்களேன், பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அட்லீஸ்ட் அட்டன் பண்ணுறாங்கல்ல ஆடிஷன் கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள், இது வரைக்கும் நல்லா இல்லை, இதுக்கப்புறமாச்சும் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம், பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணிங்கன்னா அது மறக்காமல் கமெண்ட் செக்ல சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் டிஸ்டர்ப் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பில்லைக்கான டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைப் வச்சு சேரும். ஸோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பாய் அண்ட் டேக் கேர்.